guys, welcome back to our channel. இந்த வீடியோ ட்ராமாவோட 4th பார்ட் பார்க்க போகிறோம். ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். செகண்ட் ஒய்ஃப் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸில் ஹீரோயின் கொஞ்சம் புள்ளி பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எம்பரர் வந்துடுவாங்க. ஓ மூஞ்செலாம் அவர்கிட்ட காமிச்சிடாத, அப்புறம் ஏதாவது இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒன்று அப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ எம்பரர் வந்து தான் அவளை வெளியே போக சொல்ல, எம்பரர் வரும்போதே ரொம்ப பேட் மூடில் வந்திருக்கான். வந்தது செகண்ட் ஒய்ஃப் ஒயினை ஊற்றி கொடுக்க போகிறா. பட் அவன் மொத்தமாக எடுத்து ரொம்ப குடிக்கிறான். அப்புறம் அவளையும் பெட்டில் தூக்கிட்டு போக ஹீரோயினும் வெளியே வந்துட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஹார்ட் ஏன் வலிக்குது, ஒருவேளை நான் அவனை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே செகண்ட் ஒய்ஃப் அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க முடியாமல் ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. அவள் போனதும் பின்னாடியே ஹீரோவும் ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு, நான் இங்கே என்ன பண்ணுறேன், சடனாக இந்த வேல்டுக்குள்ளே வந்துட்டு என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு யுனக் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு போகும், என்னால் என் குழந்தைய கூட காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா நான் பொண்ணா பையனாங்கிறதே மறந்துடுவேன் போல அப்படின்னு கேல் ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருப்பா. அந்த டைம் பார்த்து ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஹீரோயின் டக்குன்னு விளக்க நிற்கிறான். அப்போ ஹீரோவும் பக்கத்தில் வந்து அவளை ஹக் பண்ண, நான் ஆன்ஜி இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹீரோக்கு அவள் தான் தெரியுது. ஸோ பக்கத்தில் போய்ட்டு அவள் ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அவள் வயிற்றில் குழந்தைருக்கு, ஸோ அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். சரி நான் உன் ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு விளக்கிட்டு போக அவள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் பார்த்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு அப்படின்னு வெளியே இருந்த நியூஸ் வர அவனும் இதெல்லாம் மிட் நைட்லேயே வரும் அப்படின்ட்டு கோவமாக போகிறான். அங்கே போனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட செகண்ட் ஒய்ஃபோட பிரதரும் வந்திருக்கான். என்ன மேட்டர்னா, லாஸ்ட் டைம் ஒரு மினிஸ்டரை பார்த்தோம்ல, அந்த மினிஸ்டர் இப்போ செத்து போயிட்டாரா. அவர் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. அதில் அவர் உயிரோடு இருக்கும்போதே யாரோ அவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க சாகிறதுக்கு, அதனால தான் அவர் சூசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி அந்த லெட்டரில் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அதில் ஆன்ஜியோட நேம் தான் இருக்குது அப்படின்னு லெட்டர் காமிக்கிறாங்க. அதில் என்னை கரப்ஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணது ஆன்ஜி தான். அப்புறம் அவள் என்கிட்ட காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கா, என்னால் இதுக்கு மேலே அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இதை இப்போ காமிச்சதான் ஆன்ஜியை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆன்ஜி இப்போ வந்துட்டு அவரோட டெத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறா. எங்கள் பிரதர் அவதான் எதுக்கு காரணம், மினிஸ்டரை ஃபோர்ஸ் பண்ணி சாக்கடிச்சிருக்கான், எல்லாத்துக்கும் இவனோட பணத்தாசு தான் காரணம், இவனை உடனே கொள்றதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு எம்பரர்கிட்ட கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயினும் டெட் பாடியை பற்றி கேட்குறா. அது எதுக்குன்னா அதை வச்சு சோதனை பண்ணுறது தான். இந்த டைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க, என் ஹஸ்பண்டை சாகடிச்சவனே நீங்களும் சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எம்பரர் அவங்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பிரதர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் பாடி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துலேருந்தும் ப்ளீட் ஆகிருக்கு. இந்த கேஸில் ஒய்ஃப் தான் விட்னஸ். ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மிஸ்டர் ஆனை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு தான் என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சு, உடனே இறந்துட்டாங்க. லாஸ்ட்டாக அவங்க மீட் பண்ணது ஆன்ஜி தான், ஸோ அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அந்த டெட் பாடியை எக்ஸாமின் பண்ணிட்டு அவன் வாயிலேருந்து தேயிலை துகளாக எடுக்கிறா. என்ன இது தேயிலை துளா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். அப்போ இது பாய்சனஸ் துளா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஆமான்னு தலையிட்டு, என்னை பாருங்க எம்பரர் உண்மையை ஒத்துக்கிட்ட உடனே தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோயினும் ஐயோ அப்படி இல்லை, இது உண்மையாகவே பாய்சனஸான ஒன்று தான், பட் இது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் 2 கலர் இருக்குது, நாங்கள் 2 பேரும் குடித்தது க்ரீன் டீ, பட் இதில் இருக்கிறது பிளாக் டீ, இந்த பிளாக் தேயிலை தூள் தான் அவங்களுக்கு பாய்சனஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஹீரோயினும் நாங்கள் 2 பேரும் ஒரு பிளேஸில் மீட் பண்ணுறோன்னா நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் டீயை யூஸ் பண்ணியிருப்போம், ஸோ நாங்கள் க்ரீன் டீ தான் குடித்தோம், பட் இதில் பிளாக் டீ குடிச்சிருக்காங்கன்னா அவங்க வேறு யார் கூட இருந்திருக்காங்க, அந்த பர்சன் தான் இவங்களை பாய்சன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இந்த கேஸை நான் ஃபர்தராக விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எம்பரர்கிட்ட கேட்டால், இதுவே ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சிருக்கா, இதில் இன்னும் இன்வால்வ் ஆகுனா இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு, வேண்டாம் இனி பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். செகண்ட் ஒய்ஃபோட பிரதருக்கு இதை நம்பவே முடியல. எப்படி ஒரு சின்ன மேட்டர் வச்சு அவள் எஸ்கேப் ஆகிட்டா, ஜஸ்ட் மிஸ், இல்லைனா இன்றைக்கி அவளோட கதையை முடிச்சிருப்பேன், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சிஸ்டர்கிட்டையும் இன்னும் நம்ம கையில் சான்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் எம்பரோட அம்மாவுக்கு பர்த்டே வருதில்ல, அந்த செலிப்ரேஷன் அப்போ நீ அவள் பொண்ணு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எம்பரரை இத்தனை நாள் சீட் பண்ணிட்டு இருந்ததுக்காக அவளுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கிடைக்கும், அந்த டைம் அவள் எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பிரதரும் சிஸ்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எம்பரர் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு சர்வெண்ட் வந்துட்டு, ஆன்ஜி பிரைம் மினிஸ்டர் கூட அந்த பாய்சனை எக்ஸாமின் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இப்போ குடுகுடுன்னு அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் அந்த பாய்சனை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, இது பாய்சன் அப்படின்னு ஹீரோக்கு பயமாக இருக்குது. அது எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்காம அது எதுலேருந்து வந்த பாய்சன் எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஸோ அதுக்காக தான்
அப்படின்னு அதை போய் ஸ்மெல் பண்ண போக ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, குழந்தை வேற வயிற்றுல இருக்கு, என்ன ஆகும் அப்படின்னு பயத்துல இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, வேணா பிரைம் மினிஸ்டர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, என்னடா என் உயிர் மட்டும் விளையாட்டா அப்படின்ட்டு அவனுக்கு பயமா இருந்தாலும் சரி சரி அப்படின்னு லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். அவனுக்கே 1 செகண்ட்ல மண்டை கிருன்னு ஆயிடுச்சு. எம்பரரும் நீ என்னெல்லாம் சொன்ன ஒன்றாகாதுன்னு சொன்ன, அவனுக்கே அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுலேருந்து பாய்சனை ரிமூவ் பண்ணாலும் கொஞ்சமாக அதில் பாய்சன் இருக்க தானே செய்யும், ஸோ அதனால கொஞ்சம் மயக்கமாக வரும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேரும் திரும்பி பார்த்த பிறகு தான் தெரியுது பிரைம் மினிஸ்டர் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கிடக்குறான். நல்ல வேலை ஹீரோயின் எஸ்கேப்பு. அப்புறம் குயின் மதரோட பர்த்டே வருது, அதான் ஹீரோவோட அம்மா. ஸோ ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பி மூடில் இருக்கா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு எம்பரர் கேட்கும்போது, அதான் எனக்கு ஓல்டு லேடிக்கு பர்த்டே ஆச்சுல அதான் அப்படின்னு சொல்ல, என்ன ஓல்டு இல்லையா, அவங்கள குயின் மதர்னு சொல்லணும் அப்படின்ட்டு, நீயும் அவங்களுக்காக ப்ரெசன்ட் ரெடி பண்ணணும், லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒன்று பிடிக்கல, ஸோ இந்த டைம் ப்ரெசன்ட் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் சரியா அப்படின்னு ஹீரோயின்ட்டு சொல்ல, அதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே கிளம்பலாமான்னு கேட்டால், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு வரேன். வந்தால் என்ன இங்கே ஏதோ வீங்கி போன மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்ட்டு எம்பரர் கூட அங்கே போகிறான். அங்கே செகண்ட் ஒய்ஃபும் கிஃப்டாக ஒரு ஒயிட் கலர் பால் மாதிரி ஒன்று கொடுக்குறா. இது ரொம்பவே ரேரான ஒன்று, உங்களுக்காக ஸ்பெஷலாக அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்க, குயின் மதருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அவங்களும் அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே இது வந்து ரேடியேஷனில் வருமே, இது நல்லது கிடையாதே அப்படின்னு நினைக்கிறா. பட் குயின் மதர்கிட்ட இது எப்படி சொல்கிறது அப்படின்னு அவங்க கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தட்டி விடுறா. கீழே விழுந்தது உடஞ்சி போகுது. என்ன காரியம் பண்ண, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, இதை நான் குயின் மதருக்காக வாங்கிட்டு வந்தேன், அதை நீ உடச்சிட்ட, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு கேட்க, குயின் மதரும் கோவத்தில் இருக்காங்க. அப்போ தான் ஆன்ஜி இதுலேருந்து ரேடியேஷன் வரும், அது ஹியூமன் பாடிஸ்க்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத, என் கிஃப்ட் டேமேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவ திட்டுறா. பின்னாடி இருந்து பிரைம் மினிஸ்டரும், ஆக்சுவலி ஆன்ஜி சொல்கிறது உண்மைதான், இதுலேருந்து ரேடியேஷன் வர்றது ஹியூமன் உடம்புக்கு நல்லது கிடையாது, அதை நான் இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு வெளியே போயிட்டு ஒரு கொசுவை பிடிச்சிட்டு வந்து அந்த மேலே போடுறான். அது உடனே செத்து போகுது. இப்போ பார்த்தீங்களா, கொசு உடனே செத்துருச்சு, இதே மாதிரி தான் ஹியூமன் பாடிஸ்க்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். குயின் மதரும், அப்போ நீ என்னை கொள்ளுவா பார்த்த அப்படின்னு செகண்ட் ஒய்ஃப் மேலே கோவப்படுறாங்க. இல்லை எனக்கு உண்மையாகவே இதில் இந்த மாதிரி மேட்ரு இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி இருந்துட்டு பிரதரும், நான் தான் காஸ்ட்லியாக இருக்கேன்னு வாங்கினேன், எங்களுக்கும் இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும், நான் உங்களுக்காக ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு மில்க் டீ கொண்டு போய் கொடுக்குறான். அந்த காலத்தில் அதெல்லாம் யார் குடிச்சிருப்பா, ஸோ குடிச்சு பார்த்ததும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஒய்ஃபும், ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க் தானே, அதுக்கே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு அவளுக்கு கோவமாக இருக்குது. அடுத்த ஹீரோயின், நீங்கள் தனியாக இருப்பீங்களா, அதனால உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸை தூக்கி காமிக்க, உடனே குயின் மதருக்கும் ப்ளே பண்ண ஆசையாக இருக்குது, நீ எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு ஆன்ஜிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒய்ஃபு, இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்ட்டு, குயின் மதர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு சொல்லணும், இந்த ஆன்ஜி ஒரு யுனக்கே கிடையாது, அவ ஒரு பொண்ணு, யுனக் மாதிரி இங்கே ஆக்ட் பண்ணி எம்பரரை ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. எம்பரரும் டக்குன்னு அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீ எதுக்கு ஆன்ஜிக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. ஹீரோவாலே ஒரு லெவலுக்கு மேலே சப்போர்ட் பண்ண முடியல. இப்போது செகண்ட் ஒய்ஃபும், அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு இப்போது ஹீரோயினை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அங்கே குயின் மதரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஹீரோயின் ஃபேஸில் எந்த பயமுமே தெரியல, ஏதோ ட்ரெஸ்ஸை கழட்டி காமிக்கிறா. அவங்களும் பார்த்துட்டு செகண்ட் ஒய்ஃப் திட்டுறாங்க, நீ என்ன ஆன்ஜி பொண்ணுன்ன, அவள் ஆக்சுவலி யுனக் தானே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் உனக்கு வருது அப்படின்னு அவளை திட்டிட்டு போகிறாங்க. இவளுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது, அவள் பொண்ணாக தானே இருந்தா, அவளும் எம்பரரும் ஒன்றா இருந்தாங்க, அவள் கன்சீவாக இருக்கான்னு சொன்னாங்க, இப்போ என்ன பையனாக இருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கா. ஹீரோவும் பயத்திலே இருப்பான். ஸோ ஆன்ஜி பக்கத்தில் போயிட்டு, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறா. நான் ஒன்றும் பயப்படலையே, நீ யுனக்குங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் அவனும் உண்மையை கேட்க மாட்டான். செகண்ட் ஒய்ஃபும் பிரதர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் இந்த ஆன்ஜி கொல்லவே முடியல, திரும்ப திரும்ப எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா, இவளை என்னதான் பண்ணுறது, திரும்ப திரும்ப எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான், இவன் உண்மையான யுனக்னா அப்போ அன்னைக்கு நைட்டு எம்பரர் கூட இருந்தது ஒரு மேனா அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. பிரதரும் இப்படியே போச்சுன்னா உன்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, ஃபஸ்ட்டு இந்த ஆன்ஜி கதையை முடிக்கணும், அவளை சீக்கிரமே கொள்கிறேன், அதுக்கு அடுத்த பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு இங்க் ஸ்டிக்கை காமிக்கிறான். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதை மட்டும் நீ கொண்டு போய் ஸ்டடி ரூமில் வை, இதனால ஆன்ஜி மட்டும் இல்லை எம்பரரும் சாக போகிறான் அப்படின்னு சொல்ல, என்ன எம்பரருமா அப்படின்னு சிஸ்டர் ஷாக் ஆகுறா. அவனால தான் நமக்கு எந்த யூஸும் இல்லை, அவனை கொண்டுட்டு லிட்டில் எம்பரரை பதவியில் வைப்போம், நான் அவனுக்கு கைடாக உட்காந்து எல்லா கண்ட்ரோலையும் நான் பார்த்துக்கிறேன்,
நீயும் குயின் மதர் ஆயிடலாம், உன்னால குயின் தானே ஆக முடியல, பட் நீ தான் குயின் மதர், இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணுவேன், ஸோ இந்த ஸ்டிக்கை மட்டும் கரெக்டா வச்சிரு அப்படின்னு சிஸ்டர் கிட்ட கொடுக்குறான். இங்க ஹீரோயின் சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் மெடிக்கல் கிட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வாட்டர் எல்லாம் ஊத்தி இதை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டுனா எனக்கு தாக்கிட்டு தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எம்ப்ராய்டர் வரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் பிரைம் மினிஸ்டர் அங்க வர என்ன மேட்டர்னு கேட்டா இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஆன்ஜி கூட டிஸ்கஸ் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உனக்கு இன்வெஸ்டிகேஷனை விட்டா வேற வேலையே இல்லையா? இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ பார்டருக்கு போகவே இல்லை, இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கிய, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்க, அது ஒரு மினிஸ்டர் சட்டனா செத்துருக்காங்க, இதுதானே முக்கியமா நம்ம கவனிக்கணும், இப்படியே போச்சுன்னா உங்களோட சேஃப்டிக்கும் கேரண்டி இல்லைல்ல, அதுக்காக தான் நான் இந்த கேஸை சின்சியரா பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்றான். ஆல்ரெடி ஆன்ஜி ரெடி பண்ண அனலிசிஸ் என்ன இருக்கு, அதை பார்த்தாலே யாரை இது பாயிண்ட் அவுட் பண்ணதுன்னு தெரியுது, ஸோ அவனை அரெஸ்ட் பண்ற வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்புறான். அடுத்து ஹீரோயினும் பக்கத்துல ஹீரோக்காக இங்க் ரெடி பண்ணி கொடுக்க வரா. அப்போ பார்த்தா அவ தண்ணியே ஊத்தாம கலக்கிட்டு இருக்கா. நீ யுனக் தானே அப்படின்னு கேட்க, அவளும் ஷாக் ஆயிட்டு ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமா, உனக்கு தண்ணியை ஊத்தி இங்க கலக்கணும் கூட தெரியாதா, இந்த சிம்பிள் மேட்டர் கூட தெரியாம நீ எப்படி யுனக்கான அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்க பிரைம் மினிஸ்டரும் டக்குன்னு ஆன்ஜி நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் எஸ்கேப்டா அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் பேச போக பின்னாடி ஹீரோயின் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின்ட்டு அந்த மினிஸ்டர் செத்துருப்பான்ல, அந்த மினிஸ்டரோட ஒய்ஃபே இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மேட்டர் சொல்ல, அப்போ மினிஸ்டர் கொண்டவன் தான் மினிஸ்டர் ஒய்ஃபே சாகடிச்சிருக்கான், ஸோ அவனை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். அப்புறம் வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீ எம்பரரை பார்த்தா பயப்படுறியா? எம்பரர் வெளியே பார்க்க தான் அப்படி இருப்பாரு, உள்ள ரொம்பவே வாமான பர்சன் அப்படின்னு ஹீரோ பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பா. அதை கேட்டு ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கும். பட் ஹீரோயின் அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சதும் வேணுக்குன்னே எல்லாத்தையும் மாத்தி பேசுவா. நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், பட் அவன் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் கடன் கொடுத்தவன் மாதிரியே நம்ம முறைச்சு பார்த்துட்டு இருப்பான், அந்த லுக்கு மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் உள்ள ஒரு சர்வெண்ட் வந்திருப்பா. அவன் இங்க்ல தண்ணி ஊத்தாம இருக்கிறத பார்த்துட்டு இங்க் ஸ்டிக்ல வாட்டர் ஆட் பண்றா. அதை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணதுமே அதுல ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த இடத்துல அந்த சர்வன்ஸ் ஆகுறா. இங்க உள்ள பார்த்த பிறகுதான் தெரியுது அதுல இருந்து பாய்சனஸ் கேஸ் வருதுங்கிறது. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு கும்பல் வராங்க. அவங்க இந்த கிங்டம்ல உள்ள ஒரு டெம்பிளை சேர்ந்தவங்க, அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். இப்போ அங்கே எம்பரரை கொல்றதுக்கு ஆன்ஜி பிளான் பண்ணான்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் இங்கே வந்தோம், இந்த மேட்டரை நாங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்ஜி தானே ஃபஸ்ட்டு இங்க் ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பா. அப்போ அவள் ட்ரிக்காக அதில் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, ஏன்னா அதுலேருந்து கேஸ் வருது அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பிளேமை தூக்கி போடுறாங்க. ஹீரோவும் அவங்க என்னோட ஆளு, ஏன் ஆள் மேலே கை வைக்கக்கூடாது, நான் தான் இங்கே எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த டெம்பிள் பீப்புளுக்குன்னு கொஞ்சம் பவர் இருக்கு, இந்த இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணுறதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஜென்ரலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி ஹீரோயினை கூப்பிட்டு போகலாம், பட் அவளுக்கு எந்த டச்சும் கொடுக்கக்கூடாது, அவளை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. எங்கே ஜெயிலுக்கு வந்ததும் அவளும் அந்த ஸ்டிக்கை வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கா, யார் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு. அப்போ செகண்ட் ஒய்ஃப் என்கிட்ட தான் மோதாதன்னு சொன்னல, நீ என்கிட்ட மோதுனதுனால தான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்ல, அப்போ நீ தான் இந்த எல்லாத்தையும் பண்ணியா, நான் மட்டும் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருந்தா நான் மட்டும் இல்லை அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் எம்பரரும் செத்துருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியா அப்படின்னு கேட்க, அவ்வளோ ஆமா எம்பரர் எப்பவுமே ஓ மேலே தான் கன்சர்ன் காமிக்கிறாங்க, அப்புறம் இந்த டாக்ஸ் மேட்டர் வெளியே வந்துச்சுன்னா ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், அதான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஒத்துக்கிறா. பட் இந்த மாதிரி பிரில்லியண்டான பிளான்லாம் உனக்கு வராதே, எப்படி இங்க் ஸ்டோன்ல தண்ணி ஆட் பண்ண கேஸ் வருங்கிறது உனக்கு தெரியும், இதை உனக்கு யாரோ சொல்லி தந்திருக்காங்க, யாருன்னு கேட்டுட்டு இருக்க. அவளும் ஒழுங்கா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. சரி சும்மா தானே கதை பேசிட்டு இருக்கா, உன்கிட்டலாம் பேச முடியாது, நான் தூங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் போய் படுத்துடுறா. சரி நல்லா தூங்கு, நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃபும் கிளம்புறா. நெக்ஸ்ட் டே இன்வெஸ்டிகேஷன் ஓவர், இது எல்லாத்தையும் பண்ணது ஆன்ஜி தான் அப்படின்னு ஆன்ஜியோட ரூம்ல இருந்து நாங்கள் நிறைய லெட்டர்ஸ் எடுத்தோம். அப்புறம் அவளோட ரூம்ல இதே மாதிரி நிறைய இங்க் ஸ்டோன்ஸும் இருந்தது. ஸோ அவ தான் கல்பிரேட், அவள் பக்கத்து கண்ட்ரியோட ஸ்பை, அவங்களுக்கு தான் அடிக்கடி லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு லெட்டர் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாங்க. என்னதான் அக்யூசியேஷன் வச்சாலும் ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருக்கா. லாஸ்ட்ல ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் ஃபைனலி வாய் திறக்கிறா, நான் என்னோட குச்சத்தை ஒத்துக்கவே இல்லையே அப்படின்ட்டு. உனக்கு என்ன சொல்ல இருக்கு, எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு, நீ தான் குற்றவாளி அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்றாரு. நான் இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, கொஞ்சம் லெட்டரை காமிங்க, இது ஃபர்ஸ்ட் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எம்பரர் நான் உங்களுக்காக எத்தனை ரிவ்யூஸ் எழுதியிருப்பேன், நீங்களே பார்த்து சொல்லுங்க இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்க அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, ஆக்சுவலி ஆன்ஜியோட ஹேண்ட் ரைட்டிங் ஏதோ நாய் கிரிக்கி போட்ட மாதிரி இருக்கும், ஸோ இது அவளோடது இல்லை அப்படின்னு சொல்ல,
எங்க செகண்ட் ஒய்ஃபும் மேபி அவ உங்களை ட்ரிக் பண்றதுக்காக வேற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சுத்த நான்சென்ஸ் மாதிரி பேசுறா. எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது செகண்ட் ஒய்ஃப் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கு. சரி அவளை எழுதவைங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எம்பரர் சொல்றாரு. இல்லை இல்லை அது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லை அப்படின்னு அவளும் பயந்து போய் நிற்கிறா. சரி ஃபர்ஸ்ட் நான் என்னோட மேட்டரை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு இப்போ ஹீரோயின் மறுபடியும் கண்டினியூ பண்றா. அந்த இங்க் ஸ்டோன்ல தண்ணி ஆட் பண்ணாதான் ரியாக்ட் ஆகும், இது எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது நான் தான் குற்றவாளினா நான் அந்த இங்க் ஸ்டோன் பக்கத்துல தண்ணி வச்சிருந்திருப்பேன். பட் அந்த டைம் தண்ணி எங்க இருந்தது எம்பரர் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அந்த டைம் தானே ஹீரோயின் மெடிக்கல் கிட் ரெடி பண்ண போறேன்னு தண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருந்திருப்பா. ஸோ தண்ணியை நான் எம்பரர் பக்கத்துலேயே வைக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி குற்றவாளியாக இருப்பேன்? அங்கே வந்து சர்வெண்ட்டுக்கு அது தெரியாமல் அவள் கொண்டு வந்து வாட்டர் தான் அதில் ஊற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பிரைம் மினிஸ்டரும் ஆமாம் நான் உள்ளே போகும்போது அந்த கெட்டில் தண்ணியே இல்லை, ஃபுல்லாக அவள் காலி பண்ணியிருந்தா அப்படின்னு அவனும் அங்கே விட்னஸ் ஆகுறான். ஸோ ஆன்டி குற்றவாளி இல்லைங்கிறது நிரூபிக்கப்படுது. அப்புறம் அந்த மினிஸ்டரும் அப்படியே ஓடிடலான்னு பார்க்குறான். பட் ஹீரோயின் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆக்சுவலி நாங்கள் கரப்ஷன் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் நேம் அதில் இருக்குது அப்படின்னு அவரை அங்கேயே லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு ஹெட் யாரு அப்படின்னு கேட்க, அவனும் ஜென்ரலோட நேம் சொல்கிறதுக்கு பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ உண்மையை சொல்லுங்க அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு அவனை கார்னர் பண்ண, சடனாக அவன் வாந்தி எடுத்து மயங்குறான். செக் பண்ணி பார்த்தா அவன் செத்துட்டான்னு தெரியுது. என்ன இது உண்மையை தெரிஞ்சுக்க பக்கத்தில் போக போக எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கும் வெக்ஸ் ஆகுது. இப்போ ஜென்ரல் பார்த்தா ஏன் என்ன பார்க்குற, என் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை வச்சு கரப்ஷனில் உள்ள எல்லாரையும் விசாரிச்சாலே எங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, அதில் சீக்கிரமே கல்பிரிட் மாட்டுவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு சர்வெண்ட் அவசரமாக ஓடி வரான். எம்பரர் அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை காணோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். இதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.